நம் சிந்தனைகளை உறிஞ்சி எதிர்மறை வழியில் வாழ வைப்பவர்களை எப்படி நேசிப்பது? எதிரிகள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, நீ எப்படி பதிலளிக்கிறாய் என்பதை உன்னால் கட்டுப்படுத்த முடியும். பிறர் உன்னை பெரும் காயப்படுத்திவிட்டார்கள் என்று நினைத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய முகமும் மனமும் தான் காய்ந்து இறுகிப்போய் விடும். பட்டாசு வெடிப்பதற்கு பயப்பட்ட நீ உன் நெஞ்சில் அணுகுண்டு வெடித்தாலும் தாங்கித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் சுயநலக்காரர்கள் நல்லவர்களின் இதயங்களில்தான் குண்டு வைக்கிறார்கள். நீ குணக்குன்றாக இருக்க வேண்டுமென்றால் குணம் குன்றாதவனாக இருக்க வேண்டும். உனக்கு வில்லங்கம் செய்வதற்கென்றே சில சொந்தங்கள் உருவாகலாம். அதை நம்பவும் வேண்டும், நம்பாமல் இருக்கவும் வேண்டும். இதுதான் இன்றைய நிலைமை. நடமாடும் காலத்தில் பிறரை நசுக்காமல் இருந்தால் சாவு கூட ஆனந்தமாகத்தான் இருக்கும். வாழ்நாள் பால்நாள் ஆகிவிடாமல் விழிப்புணர்வோடு இருங்கள். உன்னை வதைப்பவர்கள் வளமாக வாழட்டும், உன்னை சிதைப்பவர்கள் சிறப்பாகவே வாழட்டும். நீயும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாய் என்பதையும் நம்பு. விதை ஊன்றியவுடனே முளைத்து விடாது. குதிரை ஓடுவதற்கு முன்பே ஜெயித்து விடாது. எதிரிகளையும் அப்படித்தான் பொறுமையோடு கையாள வேண்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, எதிரிகளை நேசியுங்கள் ஆனால் விரும்ப வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சேதமடையாமல் இருக்கணும் அப்படின்னா எதிரிகளை நேசிக்கிறது தாங்க நம்ம வாழ்கிறதுக்குண்டான ஒரே வழி. அதுக்காகத்தாங்க. என்னம்மா எதிரிகள் எதிரிகள்னு சொல்லிட்டு இருக்கிற, எதிரிகள்லாம் யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்மளோட மதிப்பை குறைச்சி நம்ம வாழ்க்கையே சிதைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எதிரிகள் தானங்க. அது எப்படி நம்ம சிந்தனைகளை உறிஞ்சு நம்மளை எதிர்மறை சிந்தனையை நோக்கி பயணிக்க வைக்கிறவங்களை எப்படி நம்ம நேசிக்க முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க அதை எப்படின்னு சொல்கிறேன். எதிரிகளை நேசிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைங்க. அதுக்கு நாம் நிறைய விஷயங்களை கடக்க வேண்டியிருக்கும். கோபங்கள், காயங்கள், வெறுப்பு, இந்த மாதிரி நிறைய கடந்து வர வேண்டித்தாங்க இருக்கும். நம்மளோட குடும்பத்தையோ இல்லை நம்மளோட நண்பர்களையோ நேசிக்க தெரியும். அது எப்படி எதிரியை நேசிக்கிறது? கடந்த காலத்தில் நம்மளை காயப்படுத்தினவங்களை, முதுகுக்கு பின்னால் நம்மளை பேசினவங்களை, அவங்க என்ன எப்படி நடத்தினாங்கன்னு தெரியுமா? என்ன குறைச்சி மதிப்பிட்டு என் வாழ்க்கையே காயப்படுத்த நினைச்சவங்களை நான் எப்படி நேசிக்க முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்மளை காயப்படுத்தினவங்க கூட மறுபடியும் சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறது உண்மைதாங்க. அதனால தாங்க நம்மளை காயப்படுத்தினவங்களை பார்த்தா நம்மளுக்கு கோபம் வருது, வெறுப்பு வருது. அவங்க நின்னா கூட அதை பார்க்கறக்கு சக்தி இல்லாமல் போகுது. அவங்கள வெறுக்கிறோம், அவங்க சொல்கிற யோசனைகளையும் வெறுக்கிறோம், அவங்க நம்ம தலையில் மண்டையில் இருக்கிறதையும் நம்ம விரும்புறதில்ல. அப்படி இருக்கும்போது அவங்க உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. நீங்கள் அவங்க பேசுகிறதுக்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. அதாவது அவங்க உங்களை வெறுப்பாக பேசுறதுக்கு தூண்டினாலும் உங்களோட பதில்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத தாங்க சொல்ல வர்றேன். இதனால் அவங்களோட எண்ணம் மாறலாம், மாறாமையும் போகலாம். அது நம்மளோட பொறுப்பு இல்லை. ஆனால் இது என்ன செய்யும், நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை எதிர்மறையான எண்ணங்கள்லேருந்து, கடந்த கால கசப்பான உணர்வுகள்லேருந்து நம்மளை விடுவிக்குங்க. அதைத்தான்
எதிரிகளை நேசியுங்கள் ஆனால் விரும்ப வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேங்க. இப்போ நம்ம ஒரு குருவிகளையோ இல்லை இயற்கை அழகையோ பார்த்து ரசிக்கிறோம், நேசிக்கிறோம். ஆனால் அது திரும்பவும் நம்மளை விரும்பணும் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? அந்த மாதிரி தாங்க எதிரிகளையும் நம்ம அந்த வெறுப்புணர்வோட கசப்புணர்வோட பார்த்து பழகாமல் நம்ம நேசிக்கவும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக வாழ முடியுங்க. அதுக்காகத்தான் கடைசியாக நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, எதிரிகளை நேசியுங்கள் அப்படிங்கிறது எதிரிகளுக்கும் நன்மையே செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அன்பு நிறைந்த நெஞ்சத்திலேயோ உள்ளத்திலேயும் சபலமும் எந்தவித சபலமும் சலனமும் மனசுல இடம்பெறாதுங்க. அதுக்காகத்தான் இதைத்தான் அணுகுமுறைகள் ஆரோக்கியமாக இருந்தால் அணுகுண்டை கூட பிளக்கச் செய்து விட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால வறண்ட வார்த்தைகளை பேசுறதுக்கு ஆசைப்படாம இனிமையான சொல்களையே பேச ஆரம்பிப்போங்க. அன்பு வழியிலேயே நடப்போம். அதுதான் எதிரிகளை கையாளுறதுக்கு உண்டான ஒரு வழிங்க. இது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. ஏன்னா நானும் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கிறேன். நான் கடந்த கால நினைவுகளையும் சரி, காயப்படுத்தவனங்களையும் சரி, அவங்கள பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வரும். தப்பு செங்காது ஓடிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் நானும் தவிச்சிருக்கிறேங்க. ஆனால் இப்போ எவ்வளோ ஈஸியாக எதிரிகளை நேசியுங்கள் அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சேதமடையாமல் இருக்கணும் அப்படின்னா எதிரிகளை நேசிப்பது தாங்க நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான ஒரே வழி. அவங்கள நம்ம விரும்ப வேண்டாம். அவங்கள பார்த்தா அந்த கசப்புணர்வு வர்றது, வெறுப்பாகிறது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு காக்கா குருவியை எப்படி நேசிக்கிறோமோ அந்த மாதிரி அவங்களையும் பார்க்க கற்றுக்கணும். பார்த்தோன்னே நம்ம ஓடுறதை விட்டுட்டு அவங்கள பார்த்தாவே வெறுப்பாகிறது, தலையில் ப்ரெஷர் ஆகிறது, இந்த மாதிரி அதையெல்லாம் விட்டுட்டு அவங்களையும் கொஞ்சம் காக்கா குருவி இந்த மாதிரி உயிரினங்கள் மாதிரி அவங்களையும் ஒரு உயிராக பார்த்துட்டு விட்டுறணும். விரும்பணுங்கிற அவசியம் கிடையாது. இது நம்மளோட நல்லதுக்காகத்தாங்க. இதைத்தாங்க பிறர் உன்னை பெரும் காயப்படுத்தி விட்டார்கள் என்று எப்போதும் நினைத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய முகமும் மனமும் தான் இறுகி காய்ந்து போகும். பெருங்காயம் போட்டால் தாங்க ரசம் வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட எதிரிகளோட காயங்கள், நமக்கு கொடுத்த காயங்களை வச்சே அதை வச்சே நம்ம வாழ்க்கையை வாசனையாக ஆக்கிக்கொள்ள முயற்சி பண்ணணுங்க. எதிரிகள் அப்படித்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு நம்ம தாங்க அதிலிருந்து மீண்டு வெளிவந்து நம்மளோட வாழ்க்கையை வாழணும். இதைத்தாங்க உன்னை வதைப்பவர்கள் வளமாகவே வாழட்டும், உன்னை சிதைப்பவர்கள் சிறப்பாகவே வாழட்டும், நீயும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாய் என்பதை நம்பு அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல் அப்படிங்கிற மாதிரி எதிரிகளை நேசியுங்கள் அப்படிங்கிறது நன்மை செய்யறது. அவங்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சிருங்க, அது நமக்கும் நன்மை தான். ஏன்னா ஒரு காக்கா குருவியை நேசிக்கிற மாதிரி அவங்களையும் நேசிச்சிருங்க. ஏன்னா அவங்கள நேசிக்காமல் வெறுப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தாங்க நம்மளோட வாழ்க்கையை சிதைக்குது. அதனால் இது சுலபம் இல்லை, இருந்தாலும் இதை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அதுக்காகத்தாங்க இந்த பதிவு. ஏன்னா நம்ம கடந்த கால நினைவுகள்லேயே சிக்கி நம்மளோட வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. அந்த மாதிரி நானும் இருந்திருக்கிறேன். ஆனால் அந்த மனசோட பக்குவம் இப்போ கொஞ்சம் எனக்கு மாறி இருக்கிறது. அதனால தாங்க இதை பற்றி உங்கள் கூட பேசலான்னு இதை பற்றி சொல்கிறேன். நீங்களும் கொஞ்சம் யோசித்து பார்த்து உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் அழகாக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், எதிரிகளை நேசிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.